தவம் வணக்கம் செய்திட்ட புலவர்களே, கவிஞர்களே, அறிஞர்களே, உங்கள் அத்தனை பேர்களுக்கும் எங்களது கலைக்குழுவின் சார்பாக உங்களுக்கு நன்றி கலந்த வணக்கம் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் என்ன கம்பெனி இல்லப்பா, சுணக்கமா கிடக்கு. கம்பெனி தான் அப்படி ஆணி நல்லா இருக்கு. இல்ல கம்பெனி முதல்ல வந்து செட் ஆகவே இல்லையப்பா. இன்னும் பாதி கம்பெனி இங்க நிக்கிது, பாதி கம்பெனி அங்கிட்டு வேற ஏதாவது ஜோடி நடக்கும் போல் இருக்கு. வேற என்ன காரணம் என்னன்னே தெரியலையே. அதுக்கு இன்னும் செட் ஆகலன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே அந்த சக்கரை சுத்திட்டே நம்ம ஊர்ல ஏகப்பட்ட விஷயம் நடக்குது. ஆமா, இது போய் சுத்திக்கிட்டு நடக்குது, என்னன்னு தெரியல. இல்ல நம்ம ஆளுங்க உழைப்ப நம்புறதை விட அதிர்ஷ்டத்தை நம்புறது ரொம்படா. உழைச்சு முன்னுக்கு அதுக்கு பேரு என்னங்க? ஆமா, அதிர்ஷ்டம். அது இஷ்டத்துக்கு வந்தா தான் அதிர்ஷ்டம். அது எங்க புரியுது? நம்ம தேடிதான் போறோம். அது நம்ம ஆளுக்கு புரியாது. நீ வீட்டுல படுத்திருந்தாலும் மல்லாக்க படுத்திருந்தாலும் எழுப்பி கூட்டி வருவாங்கல்ல. ஆமா, அதுல வச்சிருந்தா வந்து விழுந்துருமா. அதுல கொண்டு 10 ரூபாய் இவரு கீழே. ஆமா, இதுல கொண்டு 10 வைக்க வேண்டியது. என்னை பத்தா ஏக்கல நிகழ்ச்சி ஆரம்பிச்சாச்சு. முதல்ல பப்பனம் இருக்கிற அடுத்த நீங்க எல்லாம் மாவளோடு எதிர்பார்க்கக்கூடிய அப்புறம் பப்பன் டான்ஸ் இதெல்லாம் பண்ண போறோம். இன்னைக்கு கிளைமேட் ஒரு மார்க்கமா இருக்கு. ஆமா, கொள்ளு கொள்ளு நம்ம உடம்பு ஒரு மார்க்கமா இருக்கு. இன்னைக்கு மலையாள படமும் ஆங்கில படம் எல்லாம் ஓட்டலாம் இருக்கிறேன். என்னப்பா கூட்டம் நல்லா இருக்கு. சரி, இன்னைக்கு பரவாயில்ல. இருக்கிற நாடகத்துல இன்னைக்கு தான் கூட்டம் ஓவரா இருக்கு. நல்லா இருக்குல்ல. என்ன ரீல மட்டும் கட் பண்ணாது. அது நீ முழுசா இன்னைக்கு நாச்சு எங்க அந்த கண்ணில காமி. நீ பார்க்க அசிங்கமான மலையாள படம் இல்ல, ஒரு புண்ணிய புராண நாடகத்தை நம்ம விவரப்படி அமைச்சிருக்கீர்கள். அது மிகவும் கண்ணியமான முறையில் நடிப்பதற்காக நாங்க வந்திருக்கோம். ஏன்னா மத்த ஊர் நாடகம்ங்கிறது வேறப்பா. மத்த ஊர்ல வந்து என்ன வேணாலும் பண்ணிட்டு போயிடலாம், எதை வேணாலும் செய்யலாம். ஆமா, ஏன்னா வருஷத்துல ஒரு கூத்து வைக்கிறவங்க. ஆமா, நம்ம கள்ளம்பட்டியை பொறுத்த மட்டும் நாடக ஆட வர்றது வரிசையா கூத்து. ஆமா, முதல்ல நாடக ஆட வர்றதுக்கே முதல்ல ஒரு தரம் இருந்தா தான் இங்க வர முடியும். ஆமா, தரம் இல்லாம அது கண்டிப்பா கூட்டிட்டு வர மாட்டாங்க. ஆமா, இங்க வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்ப நம்மள நம்மளுக்கு வந்து பட்டா போட்ட நில மாதிரி நம்பலாம். ஆமா, அதுலயும் பாத்தீங்கன்னா நம்ம இந்த கிராமத்துல ஆடுறதுக்கு வந்திருக்கோம்னா காரணம் என்ன? நம்மள கிராமத்துல ஒருத்தர நம்மள எல்லாம் மாத்திட்டாங்க. வீட்டுல ஒருத்தர். ஆமா, இங்க வந்து நாடகத்தை எப்படி பாக்கணுங்கிற கண்ணோட்டத்துல அவங்க வந்திருக்காங்களோ என்னமோ, நம்ம எப்படி நடத்துங்கிற கண்ணோட்டத்தோட நம்ம இருக்கிறோம். ஆமா, வந்த உடனே வந்து ஒரு சில பேர் வந்து சொன்னாங்க, என்னடே மணியாச்சு நீ அவருக்கு உட்காந்துருக்கீங்க அப்படின்னாங்க. என்னடா 2000 வருஷமா வாழப்போ என்ன பெற்றா கேட்க ஒரு 10 நிமிஷம் முன்னது ஆக போகுது, அவ்வளவுதான். என்ன மத்த ஊர்ல என்ன போனோம்னா என்ன ரொம்ப ரோஜப்பட்டு நாங்க சோறெல்லாம் வேண்டாம், நாங்க உடனே போய் ஆரம்பிக்கிறோம்ப்பா. இங்க நாங்க நாடகத்துக்கு வந்திருக்கிறோம். என்ன உங்களுக்கு திருவிழா சொன்ன மாதிரி எங்களுக்கு திருவிழா சொல்லிருக்காங்க. நாங்களும் வந்து ஒரு வீட்டுல சாப்பிட முடியும், 4 வீட்டுக்கு போய் சொத்த சொத்தெல்லாம் பார்த்துட்டு 4 வீட்டுல சாப்பிட்டு வந்து நாங்களும் ஆரம்பிக்கிறோமா இல்லையா? எதுவும் யாரும் எதை பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எதை சுருக்கணுமோ, யார் யார் எந்தெந்த நேரத்துக்கு வரணுமோ அவங்க அந்தந்த நேரத்துக்கு வந்து சொல்லுங்க. எதை நீட்டணுமோ அதை நீட்டி, எதை சுருக்கணுமோ அதை சுருக்கி பார்க்க வேண்டிய வேலையை நான் பாத்துக்கிறேன். என்ன ஆத்தா பாய் எடுத்துட்டு வந்துட்டியா? ஏதாவோ பாய் விரிக்க இடம் இல்லையே, எங்கட போய் விரிக்க போற? அது விரிக்க முடியாம தான் உட்காந்து நின்னுகிட்டு இருக்கும் போய். அதான் நீ விரிக்க முடியாட்டி உட்காருதா? மும்பட்டு இடம் போட்டு வச்சிருக்க. வாங்கத்தான் வாங்க வாங்க. நீ உட்காந்து அது விரிஞ்சு. எங்க பொம்பளை ட்ரெஸ்ஸை விட ஓஞ்சி ட்ரெஸ் சில சில நல்லா இருக்கு. உட்காருத்தாரு எப்படின்ற கலகல. அதான் ஊராட்சி உட்காரு உட்காரு. 10,000 கூட்டத்துல வந்தாலும் கலகலன்னு தெரியுமா இல்லையா? உட்காருங்க. பாரு உட்கார்ந்தோட இவ்வளவு சொல்றான், ஊதாச்சேலன்னு சொல்றான். அது ரெண்டும் மீட்டிங் போடுது பாருங்க. அங்கிட்டு திரும்பி உட்காருத்தா. ஊதாச்சேல ஊதாச்சேல கூத்து இங்கிட்டு நடக்குது, நீங்க அங்கிட்டு திரும்பி என்ன? ஆமா ராசாத்தி. ஆமா, அது நம்ம சொல்றதுக்காக திரும்பல, அது இடத்தை அகலம் பண்ணுது. அது சரி, அது உட்காந்துட்டீங்கன்னா நல்லா கண்ணல தள்ளி விட்டியாத்தா. சேத்த அங்க நல்லா இடம் போட்டிருக்கீங்களே, யாருதான் வரப்போகுது இந்த இடத்துக்கெல்லாம்? ஆளு வருதா இல்ல நீ படுக்கிறதுக்காகவே விரிச்சு வச்சிருக்கியா? அந்த படுத்து இருக்கிற கம்பெனி எந்திரிக்கிற கண்டிஷன்ல இருக்கா இல்லையா? அது எங்க இப்படி இல்ல, அறம்புறமா இல்ல திரும்புது. சரி வேண்டாம், விட்டுருக்கா, சிரமப்படுத்த வேண்டாம், விட்டுரு. வாழ்க்கை தூங்கட்டும். அது எந்திரிச்சு உட்காந்து எந்திரிச்சப்படுத்துற விட தூங்குறதே பெட்ரு. இப்ப இவ்வளவு பெரிய கூட்டம் வந்து உட்காந்து இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இப்ப இவ்வளவு பெரிய கூட்டம் எதுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். என்னங்க என்னப்பா ஒரு கேள்வி? நாடகம் நம்மளுக்கு அட்வான்ஸ் கொடுத்து கூட்டி வருவாங்க, எதுக்கு உட்கார்ந்து இருக்காங்கன்னு நீங்க கேட்பீங்க. நாடகம் பார்க்கத்தான் வந்து. ஆமா, நாடகம் ஊருக்கு வைக்கிறாங்க, ஊருக்கு வைக்கிறாங்க. நாடகம் எதுக்கு தான் வைக்கிறாங்க? என்ன சொந்த சொந்தம் வர சொல்லி நல்ல நல்ல கிட்ட சாப்பிட்டு விட்டு வந்து வீட்டுல இடம் இல்லாம சொந்த சொந்தம் நிறைய வந்திருப்பாங்க, அங்க இடம் இருக்காது. இங்க வந்து படுத்து தூங்கிட்டு
ஐயா நீ நல்லது வேலை சாப்பிடுறதும் சரி. இப்ப சுப்பையான எதுக்கு கப்பு வாங்கிட்டு போறாரு, அவர் எதுவும் சாப்பிட போறாரு? பங்காளி ரகசியமா கொண்டாந்து சுப்பையான கப்பை கொடுத்து கப்பு எதுக்கு கொடுக்குறாங்க? எல்லாம் நல்லது எடுத்து சாப்பிடத்தேன். கப்பு எதுக்கு கொடுக்குறாங்க? கப்பு எதுக்கு கொடுக்குறாங்கன்னா நம்ம யூஸ் பண்ணதாண்டா கப்பு கொடுக்குறாங்க. அதுக்கு பேரு யூஸ் அண்ட் த்ரோ தாண்டா. ஆமா, யூஸ் பண்ணமா தூக்கி வேண்டாமா? ஆமா, நம்ம வேலையில யூஸ் பண்ணிட்டு அவன் டாலர் மாதிரி மாட்டிக்கிட்டு தெரியுவாங்க. ஐயா, அதுதான் பிரச்சனை வந்துடுறது. இப்ப இவ்வளவு பெரிய கூட்டம் வந்து உட்கார்ந்து இருக்கு. நாடகம் வைக்கிறதுக்காக நம்மளை காப்பாற்ற நம்ம குலசாமியை கூப்பிட்டு நம்ம அங்காளி பங்காளிக்கு எல்லாம் விருந்து சொல்லி, மாமன் மச்சலுக்கு எல்லாம் விருந்து சொல்லி, அவங்க எல்லாம் பிள்ளை குட்டியோட வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு கூட்டியாந்து அவங்களுக்கு நல்லது கிட்டதெல்லாம் ஆக்கி போட்டு நல்லது கிட்ட அவங்க கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்து அவங்க சந்தோஷமா இருக்கணும். என்னப்பா நல்லது கெட்டது ஆக்கி போட்டுன்னு சொன்ன சந்தோஷமா இருக்கு. சரி, ரெண்டாவது சொன்னீங்க இந்த நல்லது கெட்டது வாங்கி கொடுத்துன்னு, அது என்ன வாங்கி குடிக்கிறது? ஆனா நீ வேற என்னடா அப்படி இருக்க? இல்ல இப்ப எது வேண்டாம், உங்க ஊர்ல திருவிழா. ஆமா, நீ மாமா வச்சு எங்களுக்கு எல்லாம் விருந்து சொல்ல வர்ற. மாமா நம்ம வர்ற 18ஆம் தேதி கூத்து வச்சிருக்கோம். ஆமா, ஊர்ல திருவிழா. நீங்க பிள்ளை குட்டி குடும்பத்தோட வந்திருக்க. ஆமா, குடும்பத்தோட பிள்ளை குட்டி எல்லாம் குடிச்சு வந்திருக்க. நீ சொல்ற நீ விருந்து சொல்லி முடிச்சாலும் நாங்க உனக்கு திருப்பி கேட்போம். மாப்பிள்ள நீ விருந்து சொன்னதெல்லாம் சரிச்சா மாப்பிள்ள, நீ மறந்துடாம மருந்துக்கு ஏற்பாடு பண்ணுவோம். அது என்ன பாய்சனா? இல்ல, சரத்து வாங்கி வைதான். நீ வேற மருந்து இருக்குன்னா தான் விருந்துக்கே ஆளு வர்றாங்க. இல்லன்னா வடிச்ச சோறு அப்படியே கிடக்கும். ஒருத்தர் சோறு நீங்க கூட ஆளு வர்றான்ல. இவ்வளவு எதுக்கு? அடே, எங்க விருந்துனாலும் கூட பரவாயில்ல, கேரளத்துக்கு அப்படித்தாயா? அப்படித்தானா? இல்லன்னா படத்தை தூக்க ஒருத்த கூட வர மாட்டேன். அப்படியா? எங்க ஊர்ல திருவிழா கொண்டாடி ஏகப்பட்ட திருவிழாவுக்கு விருந்து சொல்லி விருந்துக்கு மளிகை சாமான் வாங்கினது 4500 ரூபாய்க்கு. அப்ப என்னங்க மளிகை சாமான் 4500 ரூபாய்க்கு? பெரிய விருந்தா தான் இருக்கும் பொழுது. ஆமா, 4500 ரூபாய்க்கு மளிகை சாமான் வாங்கினேன். சரி, 12000 ரூபாய்க்கு சரக்கு வாங்கியிருக்கா. என்னங்க முன்னாங்க 12 3 மடங்கு. வேற என்ன பண்ண சொல்ல இருக்குன்னா தானே வர்றாங்க. என்னன்ற நம்ம மேலுக்கு இந்த கிண்டல கொஞ்சம் கூட சாப்பிட்டு வேண்டியது. நல்லதையும் சாப்பிடுறதுல போட்டு உழப்பி எடுத்து அம்புட்டு பயில இமிஷப்படுத்தி விடுறது. அது பொதுவாக ஒரு கருத்து. எங்க போனாலும் சொல்றாங்க, உள்ள கருத்து இருக்குல்ல. நம்ம வந்தோம் கூத்தாட வந்தோம், கூத்தாடிட்டு போறதுல பிரச்சனை கிடையாது. சரி, அப்புறம் வேற என்ன பிரச்சனை? அதுவும் அவங்க நிறைய நடிகர்களை பாக்குறாங்க, நிறைய நாடகங்கள் பாக்குறாங்க. ஆமா, ஏதோ வந்த கூத்தடிச்சுட்டு போனா அசிங்கமான 4 வசனங்களை பேசி நம்மளும் கெட்டு அவங்களை இங்கெடுத்து அப்படி எல்லாம் வந்தமோ 4 நல்ல கருத்துக்களை பேசிட்டு போலாம். இப்ப உலகத்துல பொதுவான கருத்து என்னன்னா, எங்க பார்த்தாலும் ஆம்பளை எல்லாம் குடிக்கிறாங்க, குடிச்சுட்டு இமிஷப்படுத்துறாங்க. இது பொதுவான கருத்து. ஏன்னா நாட்டுல ஒரு பிரச்சனை சொன்னாங்க, வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம்னு சொன்னாங்க. வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்தாங்களா வளர்க்கலையான்னு தெரியல. சரி, வீட்டுக்கு ஒரு குடிகாரனை வளர்த்து வச்சிருக்காங்கடா. இப்ப நாட்டுல எந்த வீட்டையாவது குடிகாரம் இல்லாத வீடு ஏதாவது வீடு இருக்காயா? யாராவது கையை தூக்குனீங்கன்னா எவனோ ஒருத்தன் தெரியாம குடிக்கிறான்னு அர்த்தம். எல்லா வீட்லயும் குடிகாரம் இருக்கத்தே செய்யறாங்க. நம்ம வீட்டு இருக்குங்க, நம்ம வீட்லயும் குடிகாரம் இருக்கத்தான் செய்யறேன். ஐயா, குடிக்கிறானா ஆம்பளை எதுக்கு குடிக்கிறான்? ஐயா, இந்த நாட்டுல இப்ப யாருக்கு மரியாதை நினைக்கிறேன்? படித்தவருக்கு. ஒரு காலத்துல இந்த நாட்டுல படிச்சவங்க தான் மரியாதை. ஒரு காலம் இல்லங்க, எப்பவும் படிச்சவனுக்கு தாங்க மரியாதை அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கா? சரி, இப்பெல்லாம் படிச்சவனுக்கு மரியாதை கிடையாது. பாருங்க, யாருக்கு தான் மரியாதை? நல்லா குடிச்சவனுக்கு தாண்டா மரியாதை. என்னங்க பேசுறீங்க? ஏலே, படிச்சவன் இப்படி ரோட்ல நடந்து போவேன். சரி, அவன் ஏதோ ஒரு சிந்தனையில, அறிவு சிந்தனை. ஆமா, வண்டி வர்றதை கவனிக்காம நமக்கு ரோட்டை கிராஸ் பண்ணி போடுவான். இந்த வண்டி ஓட்டி வர டிரைவர் கண்டிக்கலாம் அவனை பேசுற பேச்ச பாக்கணும். ஏன் வழக்கன்னு படிக்க மாட்டேங்கிறான், ஊட்டி மோரே மரம் சாவுகிறாக்கி வீட்டுல சொல்லிட்டு வந்தீங்களா, ஓரமா போய் தொலைங்கலாம். இது படிச்சவனுக்கு கிடைக்கிற மரியாதை. நீ வேற யாரையும் திட்ட நினைக்கிறியா? கோபமா திட்டுற மாதிரியே இருக்குது. படிச்சவங்கள திட்டுறதுடா, சாரையா பேசுற மாதிரி. இதே குடிச்சவன் வருவேன். சரி, நடு ரோட்ல அப்படி ஆடு வாரத்துல நிக்கி 8 மாலை வேண்டிய எங்க பஸ் போக சொல்லு பாப்போம். பஸ் நிக்கும்னா அரை பரலாங்க. எதுக்கு மரியாதை? யாரு சாதாரண ஆளா நிக்கிறாரு? இந்த நாட்டினுடைய குடிமகன் தான். இந்த நாடை இப்ப எவன் காப்பாத்துறான்ற? சரி, எவனுமா காப்பாத்துறான்? யாரு காப்பாத்துறது? 20,000 கோடி ரூபாய் வருமானம் எதுல வருதுன்னா குடியார பயில வச்சுதான்டா வருது. அவைக்கிற வச்சுட்டு இப்ப நாடே ஓடிக்கிட்டு இருக்கு. வேற என்ன? அப்புறம் அவனுக்கு தான் மரியாதை இருக்கு. அவன் ஆடுற பார்த்தா வண்டி அரைப்பறலாம் நிப்பாட்டி டிரைவர் கண்டிட்டு இறங்கி ஒடியாருவாங்க. உதைக்கத்தானே நானும் அப்படித்தான் நினைச்சேன். சரி, டிரைவர் கண்டிட்டு ஒடியார வேகத்துக்கு இன்னைக்கு இந்த குடியார போட்டு வெளுக்க போறாங்களான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். குடியார குடியாந்த வேகத்துல இந்த குடியாரனை பார்த்துட்டு, தலைவா நீங்க எவ்வளவு ஏன் வண்டி தான் கிடைச்சிச்சா தலைவா? என்னங்க இப்படி கும்பிடுறீங்க? தலைவா நீங்க எல்லாம் வெளியே வரலாமா தலைவா?
நாங்க பிள்ளைகுடிக்காரன் குழப்பு தலப்பு நடத்தின தலைவா. நான் கூட என் காசுல ஒரு 40 ரூபா தர்றேன் படி காசுல. இன்னொரு கட்டிங் சாப்பிட்டு ஓரமா படுத்துங்க தலைவா. நாங்க பொழப்பு பார்க்கணும் தலைவா. குடிச்சவனுக்கு தலைவர் பட்டம், படிச்சவனுக்கு வெண்ண பட்டம், மசுரில் தாண்டா உருப்படும் இந்த நாடு. இந்த கெதில போய்கிட்டு இருக்கு. நீ சொல்லிக்கிட்டு இருக்கிற படிச்சவனுக்கு தான் மரியாதைன்னு. அதான் குடிக்கிறான் இனிமேல் சொல்ல மாட்டேன். குடிக்கிறான்னு பொதுவா எல்லாரும் சொல்றாங்க. ஒரு ஆம்பளை எதுக்குடா குடிக்கிறான்? என்னங்க சந்தோஷம்னாலும் குடிக்கிறீங்க, சலிப்பு வந்தாலும் குடிக்கிறீங்க, உதவாக போனாலும் குடிக்கிறீங்க, உதைக்க போறதுக்கும் குடிக்கிறீங்க. குடிக்கிறீங்கன்னா நான் குடிச்சிட்டு வந்த மாதிரி இல்லங்க. குடிக்கிறாங்க அப்படி குடிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் குடிக்கிறாங்க. ஒரு ஆம்பளை எதுக்கு இப்ப குடிக்கிறான்? எதுக்கு ஒரு ஆம்பளை குடிக்கிறான்? அதுக்கு காரணம் என்ன? பெத்த ஆத்தாமா நீங்க குடிக்கிறதுக்கு தாய்க்கு வந்தா கிடைச்சிச்சு. அவங்க தானே போய் கடையில வாங்கி கொண்டாந்து என் ரசா இத குடிச்சுக்கிட்டு. அப்படி இல்லடா. அந்த காலத்து தாய்மார்கள் புள்ள வளர்த்தாங்க. அந்த காலத்து தாய்மார்கள் என்ன பண்ணாங்க? தன்னுடைய இளமையை போனாலும் பரவாயில்ல, தன்னுடைய அழகிய கெட்டு போனாலும் பரவாயில்ல, பிள்ளைய நல்லா ஊட்டமா வளர்க்கணுங்கிறதுக்காக அந்த காலத்து தாய்மார்கள் 5 வயசு 6 வயசு வரைக்கும் பிள்ளைக்கு பால் கொடுப்பாங்க. சரி. அப்ப தாய்ப்பால் குடிச்சு வளர்ந்த பிள்ளைங்க தாய் பாசத்தோட இருந்துச்சு, தாய் நாட்டின் மேல பாசத்தோட இருந்துச்சு, தாய் மொழியின் மேல பாசத்தோட இருந்துச்சு. இப்ப இருக்க பொம்பளை அப்படியே கொடுக்குது. அப்புறம் என்ன 3 மாசம் 4 மாசம் கூட பால் கொடுக்கறது கிடையாது. கழுது அதுக்கு மேல அதுகளுக்கு பால் ஊறுறது. அதுகளே பள்ளிக்கூடத்துக்கு போறப்ப 2 இட்லியை வச்சு டிஃபன் பாக்ஸ்ல ஆட்டிக்கிட்டு போகுது. அப்புறம் மசுலையா பால் ஊறும்? ஆமா. 4 மாசத்துல பிள்ளை விடாது கத்த ஆரம்பிச்சா போய் பவுடர் பாலை வாங்கி கொண்டாந்து குடிக்கி, ஆமா பாட்டுல குடிக்கி, ஆமா ஒரு லப்பரை மாட்டி பிள்ளை வாயில லப்பரை தள்ளி விட்டு பிள்ளை கையில பாட்டில கொடுக்க வேண்டியது. சரி. அவன் 5 மாசத்துல குடிக்கிற பாட்டு ஆஹா நம்ம ஆத்தால எப்படி மறக்க கூடாதோ அது மாதிரி ஆத்தா கொடுத்த பாட்டிலையும் மறக்கப்படாதுன்னு மண்ணுக்குள்ள போவதடிக்கு பாட்டில புடிச்சுக்கிட்டே திடுறாங்கடா. காரணம் நமக்கு முத பாட்டில் கொடுத்து பழக்கினது யாருடா? இந்த தாய்மார்கள் தானே. அப்புறம் என்ன ஒண்ணு சொல்றேன், ஏன்னா போன மாசம் ஒரு பத்திரிகையில செய்தி படிக்கிறேன். என்ன ஐயா, ஒவ்வொரு தினங்கள் கொண்டாடினாங்க. சுதந்திர தினம் கொண்டாடினாங்க, குடியரசு தினம் கொண்டாடினாங்க, பெற்றோர்கள் தினம் கொண்டாடினாங்க, ஆசிரியர் தினம் கொண்டாடினாங்க, என்னங்க நாட்டுக்கு தேவையான காதலர் தினம் கொண்டாடினாங்க. போன மாசம் ஒரு பத்திரிகையில போட்டிருக்காங்க. ஆமா, தாய்ப்பால் வாரம்னு ஒரு வாரம். தாய்ப்பால் வாரம். தாய்ப்பால் கொடுங்க அப்பத்தே பிள்ளைய நல்லா வளரும்னு சொல்றதுக்கு நம்ம தங்க தமிழ்நாட்டுல தாய்ப்பால் வாரம்னு பொம்பளை எல்லாம் கூட்டிக்கிட்டு மாநாடு நடத்திக்கிட்டு நடத்த வேண்டியது வேலை ஆகி போச்சு. இந்த கெதிர இப்படி போயிட்டு இருக்கு. என்ன பெத்த ஆத்தாக்களா, ஒரு நாடு நல்லா இருக்கிறதும் ஒரு வீடு நல்லா இருக்கிறதும் ஒரு நிகழ்ச்சி நல்லா இருக்கு. என்ன பெத்த ஆத்தாக்களா உங்க கையில தான் இருக்கு. இனிமேதான் வளரக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல தாய்ப்பால் கொடுத்து வளருங்க. அப்பத்தே பிள்ளைய தாய் பாசத்தோடு இருக்கும், தாய் நாட்டு மேல பாசத்தோடு இருக்கும் என்ற செய்தியை இன்றைய செய்தியாக தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை துவங்குகிறோம். தயவுசெய்து நிற்கக்கூடிய பெரிய கூட்டம் கூடி இருக்கீங்க. தயவுசெய்து நிற்கக்கூடிய தயவுசெய்து உட்காருங்க பங்காளி. எவ்வளவு பெரிய போட்ட எந்த ஊர்லயும் நீங்க இந்த மாதிரி வசனத்தை சொல்லிருக்கலாம். ஆமா, கேட்டிருக்க மாட்டேன். ஆமா, நம்ம ஊரு கல்லம்பட்டி. மத்த ஊர் மாதிரி எங்க கல்லம்பட்டி ஒரு நூல்ல கட்டுப்படுற ஊர்ரா. என்ன சுடுகாட்டு ஒரு வார்த்தை வெள்ளம் ஒரு வார்த்தை கொண்டு முடிச்சிருக்காங்களா? நீங்க என்னங்க மந்திரக்கார மாதிரி ஒரு நூல்ல கட்டுப்படுங்கிற மாதிரி இருக்கு. ஒரு வார்த்தை சொல்றேன் பாக்குறியா இப்ப கூட்டத்தை? சரி, எப்படி உட்காருன்னு பாக்குறியானா? என்ன பெத்தா ஐயாக்கள நம்ம கல்லம்பட்டியினுடைய ஆமா கண்ணியத்தையும் கட்டுப்பாடையும் காப்பாத்துறதுக்காக எல்லாம் தயவு செய்து கல்லம்பட்டி கிராமத்தார எல்லாம் அமைதியா உட்காந்துறணும். ஒரு பிள்ளை நிக்கப்படாது, எல்லாம் அமைதியா உட்காருங்க. பாடுறா உட்காந்துருக்காளேன்னு பாடுறா. நீங்களே பாருங்க என்ன அந்த லட்சணத்தை. போடா லூசி போல கல்லம்பட்டி அளப்புறம் உட்காந்துருச்சு. சரி, இதெல்லாம் வெளியூர் ஆளு, அதெல்லாம் அப்படித்தான் நிக்கும். அதான் உங்க ஜெமாலிக்கு ஒரு அளவு இல்ல. வேற என்ன பண்ண சொல்ற? இதுல தாண்டா வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு, வேற வண்டியும் இல்ல. என்ன பித்தா கேட்கலாம். நீங்க உட்கார்ந்தாலும் சரி நின்னாலும் சரி என்ன வேணாலும் பண்ணுங்க. நிகழ்ச்சி அமைதியா பாருங்க. நாடகம் நடப்பது நன்னாடி, நாட்டியம் இருக்கிறது பின்னாடி. நடப்பது நன்னாடி, நாட்டியம் இருப்பது பின்னாடி. நாடகம் நடப்பது நன்னாடி, நாட்டியம் இருக்கிறது பின்னாடி. மொத்தம் வீட்டில் கண்ணாடி, நாங்கள் முன்னுக்கு வருவது உங்களானே. கண்ணாடி, நாங்கள் முன்னுக்கு வருவது உங்களானே. மொத்தம் வீட்டில் கண்ணாடி, நாங்கள் முன்னுக்கு வருவது உங்களானே. இது நாடகம் நடப்பது நன்னாடி. கண்ணாடி, அவர்கள் முன்னுக்கு வருவது உங்களானே. இதுபோல்
என்றும் நடக்கணும், இதையே நீங்கள் ரசிக்கணும். இதுபோல் நடக்கணும், இதையே நீங்கள் ரசிக்கணும். இதுபோல் என்றும் நடக்கணும், இதையே நீங்கள் ரசிக்கணும். கண்ணாலே நாட்டியவர்கள் பின்னாலே பார்த்து மகிழ்ந்த கண்ணாலே நாங்கள் முன்னுக்கு வருவது உங்களாலே உங்களாலே உங்களாலே. இன்றும் இவரங்களை நடைபெறக்கூடிய இந்த வள்ளி திருமணத்தின் நாடகத்திலே பங்கு பெற இருந்திருக்கும் நடிகர் நடிகைகள் பக்கமிடக்காரர்கள் சென்றவர்களாம் தரக்கலைஞர் தானே என்று வெற்றி பரிசு ஓட்டி வந்து கொண்டிருக்க முடியாத முத்தமிழ்கான இசைவேந்தன் அன்பிற்கும் பாசத்திற்குமான அன்பு உடம்பரவா சகோதரர் நமது கல்லம்பற்றினுடைய ஆஸ்தான ராஜ நடிகருமாகிய திருமாளர் கே பழனிக்குமார் அவர்கள் என்னிடம் இவரங்களிலே வடிவேலன் வனவேடன் வயோதிகனாக வளர்த்தாங்கி நடிப்பார்கள். துயிலிசைகான கோயிலவாணி தனது இனிய காலத்தினால் மக்களின் மனதிலே மாறத இடம்பெற்று வரும் அருமை தோழியர் வள்ளாள மாநகர் தந்த தங்கம் எம்.எஸ். அர்ச்சனா தேவி அவர்கள் இன்றைய இவரங்களிலே வள்ளி நாயகியாக விடத்தாங்கி நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். வசனவாக்கு சாதனை இசைத்தன்றல் அடுக்கு சொல் வசனம் பேசும் நடிப்பு கலையரசு தேவகான இசையரசு நாரதர் என்றால் இப்படித்தான் இருந்திருப்பாரோ என்று நாம நாம் வியக்கும் வண்ணம் தன்னுடைய எடுப்பான தோற்றத்தாலும் இன்பமான கானத்தாலும் மக்கள் மனங்களை கொள்ளை கொண்டு செல்லக்கூடிய எங்களது காரை மாநகர தந்த கவிக்கோ திருமாளர் ஏஎஸ் கலை மத்திய அவர்கள் இன்றைய இவர்களிலே கனகப்பிரியர் நாரத மகாமுனிவராக விடம் தாங்கி நடிப்பார்கள். எங்களாக அமர்ந்திருந்து நாங்கள் அவ்வப்போது செய்யக்கூடிய சில இசைப்படைகளை சரி செய்து கொண்டிருக்கக்கூடிய அருமை மைத்துனர் திருமாளர் கோவில்பட்டி டி ஆர் அழகேசன் அவர்கள் இன்றைய தினம் ஆறுபடியம்மன் பின்பாட்டு வாத்தியத்தை இசைப்பார்கள். ஆதாரோ என்றோ நீதானே, ஆதாரோ என்றோ நீதானே, ஆறு புதற்கு வழியம் மைவனானே, ஆதாரோ என்றோ நீதானே, ஆறு புதற்கு வழியம் மைவனானே, ஆதாரோ என்றோ நீதானே. மிருதங்க வித்வான் அருமை ஆசிரியர் பெருந்தகை திருமாளர் ஆட்சி ராஜ்குமார் அவர்கள் இன்றைய தினம் மிருதங்கம் தோலக்கம் தபே அவிசைப்பார்கள். அருமை மாமா திருமாளர் எஸ் சிவா அவர்கள் இந்த தினம் ஆல்ரவுண்ட் வாத்தியத்தை செய்ப்பார்கள். மாமா விக்ரம் தோலப்பர் தர்மா அவர்கள் தாளத்தை செய்வார்கள். சிறந்த முறையிலே காட்சியமைப்பு அமைத்திருப்பார்கள் முத்துமாரியம்மன் சீர்கம்பெனி உரிமையாளர் திருவாளர் எம் சுப்பையா அவர்கள் கல்லம்பட்டி சிறந்த முறையிலே காட்சியமைப்பு அமைத்திருப்பார்கள். நாங்கள் மெதுவாக பேசினால் எங்களது பாட்டுக்களையும் எங்களது பேச்சுக்களையும் உங்களது உள்ளங்களிலே புகுத்துக் கொண்டிருக்கும் சிறந்த ஒளி அமைப்பு அமைத்திருப்பவர்கள் ஆண்டவர் எலக்ட்ரிக்கல் சோல் சர்வீஸ் ஆண்டவர் இவ்வளவு சொல்லியிருக்கோம். காலையில பார்த்து ஏதாவது கவனிச்சுட்டு போவீங்களே. சிறந்த சொல்லிருக்காங்க 50 ரூபா 2 பேருக்கு தலைக்கு 50 ரூபா தரம்னு சிறந்த முறையில் நீங்க வாடுக்கு ஆட்டு தலைக்கு கொடுத்து காலையில வாங்கிட்டு போயிடாம எங்கள் அனைவருக்கும் சாப்பாடு ஏற்பாடு செய்த விழா குழந்தைகளுக்கு கலைக்குழுவின் சார்பாக நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் எவ்வளவு படியிலே நாட்டியம் ஆடப்போம். யாரு பொம்பளை தாண்டா மானங்கட்ட விளையா பொம்பளை கூட்டிட்டீங்களா?
புள்ளதாண்டா சின்ன பிள்ளைய குட்டியாந்துருக்கோம்டா. வயசுக்கு வந்துட்டா வயசுக்கு வரலையா? வயசுக்கு வரலன்னா தான் நம்ம கூட்டிக்கிட்டே வர மாட்டோமே. வயசுக்கு அப்படியே வரலனாலும் குச்சி எடுத்து குத்த போறீங்களா நீங்க? சுண்டு வரதுக்கு இருக்கின்ற நாட்டிய தாரகை நடன சிங்காரி துள்ளி ஓடு புள்ளிமான் எடுப்பவுக்கு எடுப்பழகி கடுப்பவுக்கு முட்டுப்பழகி தன்னுடைய கவர்ச்சியான வெளியான மொழியான அருமை தோழியர் செல்வி லட்சுமி அவர்கள் இந்த தினம் இவர் முறையிலே டான்ஸ் ஆகும் காமிக்காகும் பற்பல இடங்களையும் தாங்கி தாங்கி தூக்கி உங்களோட பிள்ளை நான் தான் பவன் காமிக்கலாம் என்னை சேர்ந்தது. இந்த நிகழ்ச்சியுடைய அமைப்பாளரும் நான் தான். ஆமா, நாடகத்துக்கு போறதே எனக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. இதுல நம்ம கல்லம்பட்டியில தான் வந்து நாடகத்தை எங்களுக்காக நடத்தி சொக்கலிங்க எல்லாம் வர்றாருன்னா நம்ம ஊருக்கு பெரிய விஷயம் தான். ஜோசிய சொக்கலிங்க சரி, அதை வெளியே சொன்னாரு என்ன திட்டிக்கிட்டு இருக்காரு. ஆமா, இந்த நிகழ்ச்சியை இவர்களிடையிலே சீர்குளம் சிறப்புடன் அமைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாபெரும் நமது கல்லம்பட்டி ஊராக நடத்திய பேர்களுக்கும் என் சார்பாகவும் என் சார்ந்த கலைக்குழுவின் சார்பாகவும் எங்களது பணிமான வணக்கங்களை நன்றிகளையும் உங்களது பாதார பின்னங்களிலே சமர்ப்பித்துக் கொண்டு இன்றைய தினம் வள்ளி திருமண நிகழ்ச்சியை துவங்குகிறோம். நன்றி, வணக்கம் 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 வணக்கம். நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். நமது நாட்டிலே கொஞ்சம் கொஞ்சம் படிக்கணும். அப்படின்னா நமது இருப்பவங்க எல்லாருமே கல்லப்பட்டி எல்லாருமே நல்லா இருக்கணும். தமிழ்நாட்டை எப்படி நம்ம போக்கி